ஃப்ளூட் வாசிச்சாலும் தெரியும், மிருதங்கம் வாசிச்சாலும் தெரியும். எல்லா பஜனைக்கும் ஒரே மிருதங்கிஸ்ட். அவனை சொல்ல அவன்கிட்ட அவன் கோச்சுப்பான். எங்கெங்கெல்லாம் இந்த நாதம் கேட்கிறதோ எல்லா நாதத்திலையும் தேவியினுடைய சாநித்தியம் இருக்கு. அதனால்தான் அது கேட்கறதுக்கு சௌக்கியமா இருக்கு. கேட்கும் பொழுது மனசுக்கு பிளசண்டா இருக்கு. மனசுக்கு எங்கெல்லாம் பிளசண்டா இருக்கோ அங்கதான் லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது அழுது வடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கே தெரியும். என்னடா அது ஆகம் கிளீனா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கே தெரியும். அப்புறம் க்ளீன் பண்ணினா வேற மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி நம்மளே ஒருத்தர் திட்டிட்டு அப்படிலாம் பண்ணுவோம். அப்புறம் க்ளீன் பண்ணோன்னா அந்த சண்டையிலாம் கொஞ்சம் ஓயும். அதுதான் இங்கே சொல்கிறா, கேஹே கேஹே சஜ்ஜனானாம் வசந்தி. காலம்புற எழுந்து வாசு தெளித்து கோலம் போட்டு பெருமாள் சன்னதியில் தீபம் ஏற்றி ஸ்நானம் பண்ணி சமைச்சு, சரி விடுங்கோ ஏதோ ஒன்று சமையல்னு ஆற்றுல ஒன்று நடந்து அது மாதிரி எல்லாரும் உட்காந்து பிரியமாக பேசி சாப்பிட்டு பண்ணினாதான் அந்த ஆற்றுல லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் இருக்கும் இல்லையா. ஆற்றுல சாயந்தரம் ஆச்சுன்னா வயசானவங்க தான் சொல்லிடுவா, தீபம் ஏற்று லைட்டு போடு, கொள்ளை லைட் போடு, வாசல் லைட்டு போடு, அந்த லைட் போடு எல்லாம் சொல்லிடுவா. ஆகவே நமக்கு லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் இருக்கணும். இப்போ பார்த்தா எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்றதுக்கு ஜோசியாலாம் கிளம்பிட்டா. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமோ, ஆற்றுல சாநித்தியம் இல்லை. ஆற்றுல சாநித்தியம் இருந்ததுன்னா நம்ம ஆற்றுலயே உட்காந்து ஒரு ஹரிநாமா சொல்லலாம், அதாவது ஒரு 10 ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஒரு ஜபம் பண்ணலாம், இல்லை ஒரு கீர்த்தனை பாடலாம், இல்லை ஏதாவது உபன்யாசமாவது கேட்கலாம். கேட்டாலே நமக்கு மைண்டு சரியாயிடும். ஆற்றுல நிம்மதி இல்லாததுனால தான் வெளியில ஓடும். யாருமே இப்போ பாருங்க ரொம்ப ஆற்றுல தங்க முடியறதில்லை. ஆற்றுல தங்கணும்னா லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் இருக்கணும். அப்போ ஆற்றுல ஒருத்தர் கண்ணா திட்டினோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஒரு வைப்ரேஷனே இருக்காது. இப்போ நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் சொல்றாலே, நம்ம பெரியவா சொல்லிருக்கூடாது, லக்ஷ்மி கடாட்சம் போயிடும் தான். அதனால ஆகம் நல்லா இருக்கணும், வைப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா தொடச்சி க்ளீன் பண்ணி கோலம் போட்டு வாசலில் கோலம் போட்டு செம்மண் நடுறது, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்க? என்ன ஒரு அருமையான இது. வாசலை பார்த்தா இருக்கும், தீபம் ஏற்றி இருக்கும், கார்த்திகைனா சாயந்தரம் ஏற்றுவா, மார்கழினா காலம்பரை ஏற்றுவா. எழுந்து ஸ்நானம் பண்ணி பஜனை பண்ணினாலே